அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்பது மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது. ராசியின் அதிபதியான சனியை தவிர மற்ற கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது மிக சிறப்பான வாய்ப்புகளுக்கு உறுதியாகவே வழிவகை செய்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சனி பகவான் திருக்கணிதத்தின்படி பாத சனியாக அமர்ந்து விட்டார். 7.5 சனியில் பெரிய அளவுல சிரமம் குறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஜென்மத்தில்தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இரட்டைத்தன்மையை ராசியின் அதிபதியான சனி பகவான் வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக சிரமம் கட்டுக்குள் இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு சிரமம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் மறுஜன்மம் எடுக்கக்கூடிய வகையில் பல வருட நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக சந்தித்து வரக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றிற்கு நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் வளர்ச்சிக்கான நல்ல வழிகளும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சனி பகவான். இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உண்மையாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு திருப்தி பெறக்கூடிய வகையில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, உள்நாட்டிலே மிக சிறப்பான வருமானம், நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவையும் அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நிச்சயமாக மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக கட்டுக்குள் வரும். கடன் சார்ந்த தொல்லைகள், கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டு வந்த அதீதமான சிரமம் போன்றவை இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் அமைய போகிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி பகவான் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மிக வலுவாக குடும்பஸ்தானத்தில் வலம் வந்த ராகு ராசியின் அதிபதியான சனியுடன் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஏற்கனவே இணைந்து விட்டார். ஆனால் அதே வேளையில் திருக்கணிதத்தின்படி மே 18ஆம் தேதி முதல் ஜென்மத்திற்குள் நுழைகிறார். குடும்பத்தை விட்டு ஜென்மத்திற்குள் வருவது சற்று குடும்ப ரீதியான நெருக்கடிகள் விலகுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் ராகுவை காட்டிலும் கேது அஷ்டமத்தில் இருந்து விலகி சப்தமத்தில் அமர்கிறார். கேதுவின் அமைப்பு எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம், பயம் போன்றவை நீங்கி சிறப்பாகவும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் மிக சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறது. எனவே மோட்சக்காரகரான கேதுவை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமாக அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் பல நெருக்கடிகள் விலகுவதோடு பல வருடங்களுக்கு பிறகு மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக கைகூடும். முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானமாகிய 4 இருந்து மே 11ஆம் தேதி முதல் 5 நுழைகிறாருங்க. பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குரு பகவானின் சுப பார்வை ஜென்மராசிக்கு அபரிவிதமாக கிடைக்க போகிறது. எனவே உறுதியாக குருபார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமாகவே கைகூடக்கூடிய ஒரு இனிமையான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறதுங்க. பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். உறுதியாகவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு காணப்படுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான
முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை குரு பகவான் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியை குரு பகவான் பூர்வ புண்ணியத்தை வலுப்படுத்துவதோடு அவரது சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் மிக பெரிய அளவில் வரப்பிரசாதமாகவும் பொக்கிஷமாகவும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். எனவே திருமணம், காதுகுத்து, வளகாப்பு என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உங்களுடைய சிறு முயற்சியிலே மிக பெரிய அளவில் தடை, சிரமம், சிக்கல் இன்றி எளிதில் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் 6லிருந்து 7ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். செவ்வாயின் அமைப்பு பெரிய அளவிலான சிரமத்தை ஏற்படுத்தாது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்டு வந்த தடைகள் நிச்சயமாக விலகும். தங்களுடைய பெயரில் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய வகையிலும் கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று பெரும்பாலும் இந்த மாதத்தில் வலம் வருகிறாருங்க சுக்கிரன். எனவே கும்பராசிக்காரர்களுக்கு குடும்ப ரீதியான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக தகர்த்தெறியப்படுவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே எவ்விதமான தடையுமின்றி உங்களை வந்து சேரப்போகிறது. கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் எதிர்கால நன்மையை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் சுக்கிரன் சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வருவதால் கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் சூரியனை பொறுத்த வரைக்கும் தைரியத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். பிற்பகுதியில் இரு கிரக நிலைகளுமே சுகஸ்தானத்தில் நுழைகின்றன. எனவே புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவில் சிரமம் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. சூரியன் மற்றும் புதனின் அமைப்பு மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. கும்பராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வேளையில் சாதகமற்ற அமைப்பு என்று சொல்லப்பட்டால் நிச்சயமாக ராகு, கேது, ராசியின் அதிபதியான சனி. எனவே இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் விலகி நிச்சயமாக மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.